பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா. ஆர்சிபி ஒரு வேற லெவல் வெற்றி அடைஞ்சாங்க. உண்மையுமே கிரெடிட்ஸ் டு ஆர்சிபி. அவங்களோட பவுலர்ஸ், கேப்டன்சி, பேட்ஸ்மேன்ஸ் எப்படின்னு எல்லாரையுமே சொல்லலாம் நம்ம. ஏன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்கே தோல்விக்கான காரணங்கள். நேற்று ருத்ராஜ் ஐக்வாட் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது மாதிரி இந்த பிச்சில் 170 அப்படிங்கிறதே வந்து ஒரு பார் ஸ்கோர் தான். பட் ஆனால் ஆல்மோஸ்ட் 200 போனது எங்கள் பேட்ஸ்மேன்ஸால் விளையாட முடியலை. அண்டு நாங்கள் நிறையா கேச்சஸ் மிஸ் பண்ணோம். அண்டு நானும் சரி, ராகுல் திரிபாதியும் சரி, எங்களோட கோ த்ரூ ஷாட்டுக்கு தான் போனோம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லியிருந்ததும் கரெக்டு தான், நான் இல்லைன்னா வந்து சொல்ல மாட்டேன். டஃப்பான பிச்சு தான். பிகாஸ் நம்மளோட ரஜத் பட்டிதார் இருக்காருல்ல, அவரு என்ன சொல்லியிருந்தாருன்னா, டஃப்பான பிச்சு தான், ஆனால் நாங்கள் எல்லா பாலும் போகணும், 190 to 200 தான் எங்களோட இலக்காவே இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, இது எல்லாமே சரிங்க. பட் ஆனால் ஒரு மேட்ச் நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தோக்குறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் 14க்கு 14 ஜெயிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இம்பாசிபிளான ஒரு விஷயம். தோல்விகள் வரதான் செய்யும், ஹோம் கிரவுண்டில் அடிகள் வாங்க தான் செய்வீங்க, இது எல்லாமே நடக்கும். ஆனால் ஒரு டீமாக எப்படி விளையாடணும், ஒரு பிளேயராக எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு இன்டென்ட் எப்படி காட்டணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போது நீங்கள் இந்த சீசனில் நடந்த ஒரு 7-8 மேட்ச் நடந்திருக்கா, இதுலேயே நான் நிறையா மேட்ச் வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒன்று வந்து இந்த டெல்லி வந்து நம்மளோட அசுதோஷ் சர்மா அடிச்சாரு பார்த்தீங்களா, அந்த கேமில் உயிரே இல்லை. ஆனால் அவர் எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்தார். இடையில விப்பி அப்படிங்கிற ஒரு சின்ன 19 வயசு பையன் வந்து அந்த கேமை திருப்பினான். ஓகே, அசுதோஷ் சர்மா நல்லா விளையாண்டாரு. அண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜி விஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் 300 வரும் அப்படின்னு சொன்னப்போ ரிஷப் பண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு போனார். அவங்க 300 அடித்தாலும் நாங்கள் திருப்பி அடிப்போம், எங்களோட பேட்டிங் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு போனார். பஞ்சாப் விஸ் ஜிடி மேட்ச்சில் வந்து அந்த மேட்ச்சில் ஜிடி தோத்துருந்தாலும் பஞ்சாபோட எவ்வளோ அதிகமாக போட்டி போட்டாங்க ஜிடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு சாய் சுதர்சனோட ஒரு செம்மையான இன்னிங்ஸ் பார்த்தோம். ரூதர்ஃபோர்ட் வந்து நல்லா ஆடினார். பட் அவருக்கு தான் அந்த ஒய்டியாக்கர் பிளான்ஸ் வந்து அதுக்கப்புறம் பஞ்சாப் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு இன்டென்ட் அப்படிங்கிறது வந்து சிஎஸ்கே விஸ் எம்ஐ மேட்சே எடுத்துக்காங்களேன். எம்ஐ எந்த அளவுக்கு போராடினாங்க ஜெயிக்கிறதுக்குங்கிறது நமக்கு தெரியும். கடைசி வரைக்கும் அந்த கேம் எடுத்துகிட்டு போனாங்க. இது எல்லாமே தான் இந்த இன்டென்ட்டுக்குள்ளே வரும். ஒரு கேம் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கேம் அவேர்னஸ், இந்த இன்டென்ட் காட்டி விளையாடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரோட ஒரு மிகப்பெரிய திறமையாக இருக்கும். ஆனால் நேற்று சிஎஸ்கே அதை பண்ணாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளோட மிடில் ஆர்டர் சொதப்புன விஷயம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நாங்களாம் இந்த ஆஃபீஸில் வந்து கிரிக்கெட் விளையாடுவோம். அதில் ஒரு 2-3 பேர் தான் நல்லாவே விளையாடுவானுங்க பேட்டிங்கில். ஓகே, ஸோ அவனுங்க அப்படி விளையாடுறப்போ நீங்கள் போயிட்டு அவனுங்க முன்னாடியே அவுட் ஆகிட்டானுங்கன்னு வைங்களேன், பின்னாடி இருக்கிற யாருக்குமே ஒரு இன்டென்ட் இருக்காரு. அந்த கேமை நோக்கி போவோம், அந்த ஸ்கோர் கிட்ட எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு. ஈவன் தோ அதில் என்னையும் கூட சேர்த்துக்காங்களேன், நானும் சம்டைம்ஸ் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கவே இருக்காது. சும்மா விளையாண்டுட்டு இருப்போம். அண்டு அது அவ்வளோதான், அந்த 3 பேர் போயிட்டாலே கேம் முடிஞ்சிருச்சுங்கிற மைண்ட் செட்டு தான். இந்த மைண்ட் செட் உண்டு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸுக்கு, ஒரு ஐபிஎல் ஆடுற பிளேயர்ஸுக்கு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் நேற்றுக்கான கேம் இருந்துச்சு. ரச்சின் ரவீந்திரா ஒரு சைடு ஸ்ட்ராங்காக நின்றுட்டார் பில்லர் மாதிரி. அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காவது ஒரு ஆள் விளையாண்டுருக்க வேணாம். ருத்ராஜ் அவுட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேம் அங்கேயே முடிஞ்சிருச்சு. சீரியஸ்லி ருத்ராஜ் ஐக்வாட், ரச்சின் ரவீந்திரா, சிவம் டூபே, இவங்க 3 பேர் மட்டும்தான் சிஎஸ்கே நம்பி இருக்கிற பேட்ஸ்மேன்ஸாக இருக்காங்க. இவங்க 3 பேர் ஒரு மேட்ச்சில் ஃபெயில் ஆகுறாங்க. இந்த 3 பேரில் 2 பேர் ஒரு மேட்ச்சில் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா அந்த மேட்ச் வந்து தோல்வி தான். இந்த 3 பேர்னாலையும் இனிமேல் நடக்க போகிற 12 மேட்ச்சில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்? எப்படியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 தான் இந்த 3 பேர்னாலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதுவே அதிகம். அப்படி இருந்துட்டாலே பெரிய விஷயம் தான். ஏன்னா அவங்களாம் மிஷின் கிடையாது, பிளேயர்ஸ். அவங்களால எல்லா இதுவுமே அவ்வளோ கன்சிஸ்டண்டாக 12 மேட்ச் உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருக்கவே முடியாது. அது வந்து ரொம்ப ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ 11 பேர் விளையாடுற கேமில் ஒரு 2-3 பேரை நம்பி தான் ஒரு பேட்டிங் கோரே இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆக்சுவலாக நானும் டீம் எடுத்தப்போ ராகுல் திரிபாதி ஒரு நல்ல பிளேயர், அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபக் கூடாவும் நல்ல பிளேயர் அப்படின்லாம் நானும் சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொல்கிறேன், அவங்க யாரையும் நீங்கள் பிளேயிங் லெவன்லேருந்து தூக்கவே வேணாம். சேம் பிளேயிங் லெவன், நேற்று விளையாண்ட இல்லை இதுக்கு முந்தின மேட்ச் விளையாண்ட ஒரே பிளேயிங் லெவன், சாம் கரனாக இருக்கட்டும், தீபக் கூடாவாக இருக்கட்டும், யார் அப்படியே போங்க, அதே பிளேயிங் லெவனோட போங்க. ஆனால் ஜெயிக்கணுங்கிற இன்டென்ட்டோட விளையாடுங்க. ருத்ராஜ் ஐக்வாட்டோட விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமே கேம் நம்ம கையில் இல்லைன்னு நினச்சது வந்து ஒரு ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அங்கேருந்து கேமில் ஒரு இன்டென்ட்டே காட்டலை. அட்லீஸ்ட்
அட்லீஸ்ட் கேமை நோக்கி அந்த வின்னுக்கு போகலாம் அப்படிங்கிறது கூட இல்லைங்கிறது வந்து என்ன மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. நான் அகைன் சொல்றேங்க, தோத்தது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, தோல்விகள் வரதான் செய்யும். ஆனால் அதை எப்படி தோத்தோன்னு இருக்குல்ல, அதாவது ஒரு இது கூட சொல்லுவாங்க என்னன்னா, முயற்சிகள் தவறலாம் ஆனால் முயற்சிக்க தவறாதே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம முயற்சியே பண்ணலை, எனக்கு அதுதான் வந்து ரொம்ப என்னடா இப்படி ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. சீரியஸ்லி அந்த விக்கெட்ஸ் எல்லாம் விழுகிறப்போ மிடில் ஆர்டர் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக நின்றுக்கணுங்க. இது வந்து T20 கிரிக்கெட், ஓகேவா? அந்த T20 கிரிக்கெட்டில் நீங்கள் 190 டார்கெட்டை நோக்கி போறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மிடில் ஆர்டர் வந்து வர்ற லூஸ் பால்ஸை 4 அடிக்கணும். ஸ்ட்ராங்காக பவுலிங் யூனிட் இருக்கிறதுனால தான் அவங்களோட ஏர்லி விக்கெட் விழுந்திருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். சும்மா தொசுக்கிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, அவங்கள கவுண்டர் அட்டாக் பண்ணணும். சீரியஸ்லி இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஆஸ்திரேலியா ஏன் இவ்வளோ பெரிய டீமாக இருக்காங்க தெரியுமா இன்டர்நேஷனல் லெவலில்? நீ யாரா வேணா இரு, அவங்க கவுண்டர் அட்டாக் தான் போவாங்க. அவங்க ஒரு ஷெல்லுக்குள்ளே போயிட்டு அடங்கவே மாட்டாங்க. அவங்களோட கேமே கவுண்டர் அட்டாக் தான். எஸ், அதில் நிறைய தோல்விகள் வரத்தான் செய்யும், நிறைய சாம்பியன்ஷிப் அடிக்க தான் செய்வாங்க. ஆனால் அங்கே என்ன மேட்ரு அப்படின்னா, அவங்க வந்து அந்த வெற்றியை நோக்கி மட்டும்தான் போவாங்களே தவிர அந்த ஒரு ஷெல்லுக்குள்ளே அடங்கி ஐயோ 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 தோத்துருவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டே இருக்காது. நேற்று சிஎஸ்கே பண்ணது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், நான் திருப்பி சொல்கிறேங்க, எம்எஸ் தோனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 19வது ஓவரில் வந்து 2 6 அடிக்கிறது, இதெல்லாம் வந்து இன்னும் எவ்வளோ நாள் இதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரியல. ஏன்னா ரவிச்சந்திரன் ஈவன் தான் ஜடேஜாவுக்கு முன்னாடி தோனியை இறக்கி விட்டுருக்கணும் தான் நான் சொல்கிறேன். என்ன மைண்ட்ஸ், ஜடேஜானால எப்படிங்க பெரிய கிட்ஸ் அடித்து கேமை எடுத்துகிட்டு வர முடியும்? நிறைய பேர் சொன்ன விதமே அதுதான். அந்த இடத்துல ஒரு பவர் ஹீட்டர் இல்லை, பவர் ஹீட்டரை எடுக்கவே இல்லை. ஜாமி ஓவர்டன் மட்டும் தான் இருக்காரு. ஆனால் ஜாமி ஓவர்டன்னால விளையாட முடியாது பிகாஸ் அந்த ஃபாரின் ஆப்ஷன் அப்படி இப்படின்னு ஆக்ஷன் டைம்லேயே பேசினாங்க. அப்போ நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எம்எஸ் தோனி இருக்காருங்க அப்படின்ட்டு. சீரியஸ்லி அதுதான், அவரால் அது முடியும். எவ்வளோ பண்ணியிருக்காரு, இந்தியாவுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு, சிஎஸ்கேக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு. ஆனால் கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 19வது ஓவர், இந்த 18வது ஓவர் அப்படி ஒரு பிளேயர் வந்து ஆடணுங்கிற அவசியமே இல்லைங்க. சின்ன பசங்க மேலே இறங்கி ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக ஒரு கேமை எடுத்துகிட்டு போகிறாங்க. அசுதோஷ் சர்மா, விப்பி, நான் நிறைய பேரை சொல்லிட்டே போகலாம். இப்போ பஞ்சாபில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்ப்பீங்க, ஷெகடேன்னு ஒரு பிளேயர் இருக்காரு, அவரும் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர் தான். ஓகே, இவர் எவ்வளோ ஆடி இருக்காரு, எவ்வளோ வருஷம் கேம் வச்சிருந்திருக்காரு. ஸோ இவர் ஏன் முன்னாடி இறங்க மாட்டேங்கிறாரு? அவுட் ஆனால் பிரச்சனையே இல்லைங்க. இப்போ என்ன ஜெயிச்சமா கேமு, தோக்குறதுன்னு இருந்தால் தோக்க தான் போகிறோம். ஆனால் முன்னாடி அவர் இறங்கி ஒரு ஓவர் அவருக்கு மாட்டி கிச்சின்னு வைங்களேன், கேம் டோட்டலாக மாறிடும். ஒரு 20 ஓவர் ரன் வந்துருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக அங்கேருந்து மொமெண்டத்தையே மாற்றிருக்கலாம். எஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ஜடேஜா கையில் கொடுத்து அங்கேருந்து ஜடேஜா எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது வேறங்க. எஸ், ஆப்வியஸ்லி அஸ்வினை இறக்கி விட்டதெல்லாம் க்ரைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அஸ்வின்னால பெரிய ஹிட்லாம் பண்ண முடியாது. அது எப்படி பண்ண முடியும்? அவரோட ஹோம் கிரவுண்ட் சேப்பாக்காகவே இருக்கட்டும், நம்ம என்னைக்கு அஸ்வின் பெரிய ஹிட்ஸ் அடித்து பார்த்துருக்கோம். பவர் பிளேயில் இறக்கி விடுவாங்க ஃப்ளோட்டராக ஆர்ஆரில், அங்கே அவர் ஸ்கோர் பண்ணுவார் பிகாஸ் எல்லாம் உள்ளே இருப்பாங்க. பட் நீங்கள் இங்கே வந்து அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ சிஎஸ்கே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மிடில் ஆர்டர் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், பிளேயர்ஸாக அவங்க எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான். அவங்களால முடியும், அவங்களால கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும், அவங்களால ஒரு வெற்றிக்கு ஆட முடியும். ஆனால் மைண்ட் செட்டாக அவங்கள்ட்ட யார்கிட்டையுமே அப்படி இல்லை. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இப்போ எல்லாருமே இவங்களை தூக்குங்க, அவங்கள தூக்குங்க, இவங்க வேணாம், அவங்க மொக்க பிளேயர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஐபிஎல் மாதிரி நீங்கள் ஒரு தரமான ஒரு இது விளையாடுறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அந்த எபிலிட்டி இல்லாமல் அங்கே ஆட போகிறது இல்லை. ஸோ சிஎஸ்கேயும் 5 சாம்பியன்ஷிப் அடித்த ஒரு டீம் ஒரு பிளேயிங் லெவனோட இறங்குறாங்க அப்படின்னா அவங்களும் இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்குவாங்க. ஓகே, ஆனால் அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், அந்த ஃபார்ம் எப்படி காட்டணும், ஒரு எப்படி மைண்ட் செட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தர சிஎஸ்கேக்கு நேற்றுக்கான கேமில் இல்லை. ஏன்னா அவங்க வெற்றிக்கு ஆடவே இல்லை. அவங்க முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க கேம் நம்ம கையை விட்டு போயிருச்சு அப்படின்ட்டு. மேபி அந்த டோட்டலே சைக்காலஜிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் இப்படிப்பட்ட ஒரு கேம் ஆடினாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஈவன் தோ பெரிய சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேபி டெவான் கான்வே எடுத்துகிட்டு வரலாம். நான் ஏன் டெவான் கான்வே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, டெவான் கான்வே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் அண்ட் அக்ரெசிவ் காட்டக்கூடிய ஒரு பிளேயர். அவர் கேமை அழகாகவே எடுத்துகிட்டு போவார், அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிப்பார். ஸோ உங்களுக்கு ஓப்பனிங் ஒரு இஷ்யூவாக இருக்குது, நீங்கள் பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ரச்சின் ஆடுற ரோலை டெவான் கான்வே ஆட விட்டுட்டு ரச்சினுக்கு நீங்கள் ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கலாம். ஏன்னா எல்லா டீம்லையுமே அந்த ஒரு ஓப்பனிங் அந்த ஒரு ஆள் வந்து தும்சம் பண்ணிடுவாங்க பவர் பிளே. சிஎஸ்கேல அப்படி இல்லவே இல்லை. அந்த ஒரு இதுக்கு தான் ராகுல் திரிபாதியை அனுப்புறாங்க. ஆனால் அவர் பண்ண மாட்டேங்கிறாருன்னா நீங்கள் ராகுல் திரிபாதியை நம்பர் 4 நம்பர் 5
கான்வேயில் வச்சுக்கோங்க, ஹூடாவையும் ஆடுங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஆனால் டெவான் கான்வே எடுத்துகிட்டு போங்க. டெவான் கான்வே வந்து ரச்சின் இப்போ ஒரு ரோல் பண்ணுறாருல, அதை கொடுத்துட்டு ரச்சின் அடிக்க ஃப்ரீடம் கொடுங்க, கேம் அங்கே மாறும். இல்லையா எங்களால் இந்த 11 மாற்ற முடியாதுப்பா அப்படின்னா சாம் கரனை ஓப்பன் பண்ண விடுங்க. இது கேட்குறதுக்கு உங்களுக்கு சில்லியாக தான் இருக்கும். சாம் கரன் சிஎஸ்கேக்காக ஓப்பன் பண்ணி பவர் பிளேயில் பிரிச்சிருக்காரு. அது ஒரு 2-3 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன், 2020 2021 சீசனோ செம்மையாக அடிச்சிருக்காரு அவர். ஸோ அவர் இப்போ ரீசெண்டாக ILT20 கூட நம்பர் 3 நம்பர் 4 போய் ரொம்ப நல்லா ஆடிட்டு தான் வந்தார். ஓகே, ஸோ அதனால் அவருக்கு ஒரு அந்த கோ த்ரூவாது கிடைக்கும். போயிட்டு சாம் காரனை ஓப்பன் பண்ண விடுங்க ரச்சினோட. ரச்சின் அந்த ரோலே செகண்ட் ஃபிட்டில் ஆடட்டும், சாமை அடிக்க விடுங்க. இல்லை நீங்கள் ருத்ராஜே ஓப்பன் பண்ண விடுங்க. நீங்கள் 11 மாற்றவே வேணாம், பட் பொசிஷனை மாற்றி ஆட விட்டாலே கேம் நல்லா வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு எனக்கு ஆக்சுவலி நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, திருப்பி என்னடா இதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தோக்குறதெல்லாம் ஒரு நான் RCB கிட்ட தோத்துட்டாங்க அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அது நல்ல குவாலிட்டியான கிரிக்கெட் விளையாடுறவங்க ஜெயிக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ இவங்க வந்து ஒரு இன்டென்ட்டே காட்டாமல் விளையாடுறது, அண்டு கடைசியில் தோனி வந்து அடித்த ஒரு 6 ஒரு 4 போதும் அப்படின்ட்டு இந்த கமெண்ட்ரியில் சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு பார்க்குறப்ப தான் எரிச்சலாக வருது. எத்தனை வருஷம் தான் இதே சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி எஸ், ஆப்வியஸ்லி தோனி கொஞ்சம் முன்னாடியே இறங்கியிருக்கணும். இந்த மிடில் ஆர்டர் இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதை சரி பண்ணலை அப்படின்னா நான் சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த சீசன் நமக்கான சீசன் இல்லை. எனக்கு லைட்டாக ஆல்ரெடி 2020 கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மேபி உங்களுக்கு வேறு கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸெப் சேனல்.